வங்கக்கடலில் இலங்கை அருகே டித்வா புயல் புதுவை ஆந்திரா இடையே வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கும். இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக மாறியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு டித்வா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. அதேபோல் பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள பதிவில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அருகில் உள்ள இலங்கை கடற்கரையில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையின் ஹம்பாந்தோட்டையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் மட்டக்களப்பிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது படிப்படியாக நகர்ந்து புதுவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திரா தெற்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. வரும் 30ஆம் தேதி புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களிலும் புதுவையில், காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழியும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழியும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டித்வா புயல் காரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய உள்ளதால் கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பருவமழையை எதிர்கொள்ள நீர்வளத்துறையின் 8 பொறியாளர்களை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.